இப்போ நீங்கள் ஹமாம் சோப்பு விற்கிறதுக்கு கூட வந்து ஒரு பெண் வேலைக்கு போகிறா, வேலைக்கு போகும்போது டஸ்ட் அவளுக்கு பிரச்சனையாக இருக்குது. அந்த டஸ்ட்டை வந்து எதிர்கொள்ளணும்னா ஹமாம் அவளுக்கு துணையாக இருக்குது. பெண் வேலைக்கு போகிறதுக்கும் ஹமாம் சோப்புக்கும் நேரடியாக சம்மந்தம் கிடையாது. பட் இந்த உணர்வை சொன்னோம்னா சோப்பு விற்பனை அதிகமாக நடக்கும்னா நான் வந்து பெண் முன்னேற்றத்தை பேசுவேன். அந்த மாதிரி தான் இந்த அரசியலில் வந்து இதை சொன்னால் விற்கும், ஓகே நான் இதை சொல்லுவேன். மேடை போட்டால் நிறைய க்ரௌடை திரட்டுனா அதுக்கு பேர் அரசியல் எழுச்சி, ஓகே நான் அதை செய்வேன். ஆனால் ஒரு கான்சியஸாக ஒரு மக்கள் இயக்கம் கட்டமைக்கப்பட்ட கடந்த கால வரலாறை படிக்கிறவங்களுக்கு இங்கே வந்து மக்கள் இயக்கங்கள் செத்து போகிறத நம்ம பார்ப்போம். மக்கள் இயக்கம்னு ஒன்று உருவாகாமல் இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள் இல்லைங்கிறத பார்ப்போம். சின்ன சின்ன வெற்றிகளை ரசிக்கிற அல்லது அதன் மூலமாக அடுத்த கட்ட தலைமை உருவாவதை நம்ம இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னொரு பக்கம் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கொள்கையை மதிக்காதவங்களா உருவாகிறதையும் நம்ம பார்ப்போம். நீங்க அதிமுக திமுக எல்லா கட்சியிலையும் பாருங்க, தலைமை வந்து கொள்கை பேசலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவரே கொள்கையெல்லாம் பண்டிதர்களுக்கானதுன்னு சொல்லிடுறாரு, அவரே பேசல. அவர்லாம் ரெண்டாம் கட்ட தலைவராக இருந்தவர். ஸோ இந்த கோர் தத்துவம் பேசின கொள்கை பேசினவங்களை தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நடைமுறை ப்ராக்டிக்கலாக இதாங்க செல்லும். இவங்க தான் ஜாதியை காப்பாற்றுவாங்க, இவங்க தான் மதவெறியைக்கு தூபம் போடுவாங்க, இவங்க தான் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க, இதுதான் இவங்க தான் அங்கங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அரசியலற்ற அரசியலோட சிக்கல். இல்லை இது மேனேஜர்ஸ் எனக்கு போதும். ஓகே, இதில் இன்னொரு டவுட் வருது. இப்போ வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து விஜய் பின்னாடி திரளுது. ஆனால் இப்போ இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பாசிட்டிவாக பாருங்கள், ஒரு ஜாதி பின்னாடியோ மதம் பின்னாடியோ போகாமல் ஒரு நடிகர் பின்னாடி போகுது, அந்த வகைக்கு இது பெட்டர் தானேன்னு பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நடக்கிற திரட்டலில் ஜாதி பின்னால் போகிறாங்க, மதம் பின்னால் போகிறாங்க. அந்த எல்லா காம்பினேஷனில் ஒன்றா தான் அரசியலற்ற இது மாதிரியான மாப் பின்னால் போகிறாங்க. ஜாதி அரசியலையும் ரெண்டாக பார்க்கணும். ஏன்னா ஒடுக்கப்பட்ட ஜாதிகள், பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள், இவங்க எல்லாருமே வந்து தங்களுடைய ஒடுக்கப்பட்ட நிலைமைக்கு எதிராக திரளும் போதும் ஜாதி பேசுவாங்க. ஆனால் அது வந்து ஜாதிய முறையை பாதுகாப்பதற்கான எழுச்சி கிடையாது. ஆனால் எப்போ வந்து அவங்க தங்களுடைய ஒடுக்கப்பட்ட நிலையை மறந்து விட்டோ பின்னுக்கு தள்ளிவிட்டு வாக்கு வங்கியாக பெருமித உணர்வை கட்டமைக்கிறாங்களோ அப்போ அது வந்து ஜாதி அரசியலாக மாறி